நமச்சிவாய். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். நான் இப்போ தான் மிதுன ராசிக்கு சொல்லி முடித்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியால் அதிக பலனை, சுப பலன்களை, நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி மிதுனம் அப்படின்னு சொன்னேன். மிதுனத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த சனிப்பெயர்ச்சியால். பாருங்களேன், இந்த சனிப்பெயர்ச்சி 7.5 சனின்னு சொன்னால், பாம்புன்னு சொன்னால் படையே நடுங்கும்னுவாங்க. ஒரு யானை படம் வச்சுருக்காங்க, பீரங்கி படம் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்நாக், ஒரு பாம்பு வந்ததுன்னா பீரங்கெல்லாம் விட்டு கிடச்சிட்டு துப்பாக்கிலாம் கீழே போட்டால் ஓடி போயிடுவோம். அதை போல் இந்த சனி பயிற்சின்னு சொன்னால் உலகமே நடங்கும், உயிரினங்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா. ஆனால் இந்த 2 ராசி மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். யார்? ஒன்று மிதுனம், இன்னொன்று கடகம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். சரி, உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் உங்களுக்கு சரியான குரு அமைகிறன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சரியான குருவை தேர்ந்தெடுக்கல, அவரை போய் நீங்கள் நாடி சென்று உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா நல்ல நேரம் பிறந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். குரு இல்லாத பாடம் குப்பையிலே. நீங்கள் வெறும் எத்தனை சேனல் பார்த்தாலும் சரிதான், உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், அல்லது சிக்கனவாதியாக இருக்கலாம், திறமையானவராக இருக்கலாம், பகுத்தறிவாளராக, எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் நீங்கள் வரவே முடியாது, ஜெயிக்க முடியாது, வெளியில் தெரிய முடியாது. அப்போ கடக ராசி என்பர்களே, ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா உங்கள் ராசிக்கே குரு வர போகிறாருங்க. ஜூன் மாதத்துலேருந்து கடக ராசியை கையிலேயே பிடிக்க முடியாது. பணங்காசு, பண மழை கொட்டும் நேரம். சார், இந்த பனிமழை போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, பனியாக மழை பெய்யுதுன்னு சொல்லி போல அமெரிக்காலாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழு மணாலி, உத்தரகாண்ட்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுபோல் கடகராசி பரம ஏழையானாலும், சார் பரம ஏழை, ஒரு மூட்டை தூக்கக்கூடியவங்க, டெய்லி பேஸில் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தள்ளுரண்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு கூட கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் வருமானம் அவங்க தேவைக்கு ஏற்ப, அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு பணக்கார வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. சார், ஒரு நாளைக்கு 100 ரூபா கூலி வாங்குறவங்க 300 ரூபா வாங்கினா 200 ரூபா அவனுக்கு அதிர்ஷ்டம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் 1.5 லட்ச ரூபா 1.80 வாங்கினா அவனுக்கு அது அதிர்ஷ்டம். 100 கோடி சம்பாதிக்கிறவங்க 1000 கோடி சம்பாதிச்சானா அது அவனுக்கு அதிர்ஷ்டம். அப்போ நீங்கள் பரம ஏழையானாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இது பொருந்தும். இது எனக்கு கிடைக்குமா சாமி? நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்குது, இது எனக்கு அமையுமா? என்ன, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கேன், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மை, நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஏன்னா இந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்கும். இருக்கா இல்லையா, எப்போ கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஆனால் கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையாக இருக்கிறது என்பது மட்டும் 100% உண்மை, 100% நன்மை. சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. எழுதி 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க சனி, கம்முன்னு போங்க நீங்கள் அப்படின்னு அவங்களை சொல்லி அனுப்பிச்சிடலாம். சார், உங்கள் கஷ்டத்துக்கு சனி பகவான் காரணம் கிடையாது சார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்துட்டாருன்னா, குரு சனியும் சேர்ந்து ராகவும் சேர்ந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு ரகசியம் சொல்லவா? அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இப்போவே நாம் சொல்ல, நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் 2 கடகராசி நேரில் மோதிக்கக்கூடாது, அதுதான் விஷயம். அகைன்ஸ்டாக நிற்கிறவரும் கடகராசியாக இருக்கக்கூடாது. அவங்க ஒரு தனுசு ராசியாக இருந்து நீங்கள் ஒரு கடகராசியாக இருந்தால் நீங்கள் நம்ம நிச்சயமாக சொல்லலாம் கடகம் தான் ஜெயிக்கும் நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த அளவுக்கு கடகராசி என்பவர்களே அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே. ஆனால் அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வுகள், பதவிகள் உங்களை தேடி வரும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்கள்,
ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சி, திருப்பதி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க யாராக இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, இந்த மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பான முறையில் 100% நன்மையோடு அமைகிறது. அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், கடகராசிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் சுமைகள், வாங்கின கடனாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்குத்தான் சொல்கிறேன் கடகராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது, பரிகார யாகம், வேள்வி நடைபெறுகிறது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள், உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நடக்கக்கூடிய இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுக்கு அந்த பிரசாதங்கள் வீடு தேடி வந்து சேரும். அப்போ பாருங்கள், 9ஆம் இடத்தில் சனிப்பெயர்ச்சி, இந்த 2026 திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2028 ஏப்ரல் 24ஆம் தேதி வரையிலும் இருக்கு. 2.5 வருஷம் சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா வகையிலும் நன்மை, வேலை முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், வேலையில் இடமாற்றங்கள், வருமானங்கள் அதிகரிப்பு, மெயினாக ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், ப்ரமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையே இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் பேசினாலும் நன்மைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது, நம்பிக்கையாக இருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த நன்மை நடக்கணும்னா ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம், இந்த பிறப்பு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம்.